புதிய ஜனாதிபதியா அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் பதவியேற்று இன்றையோட 2 நாள். இந்த 2 நாள்லையுமே மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து தான் நடந்து கொண்டிருக்குது. எதிர்வரும் நாட்களையும் இதை விட பெரிய மாற்றங்களும் நடக்க போகுது. இப்போவே கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பாதுகாப்பு பெரிய அளவில் பலப்படுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி இலங்கையினுடைய 9 மாகாணங்களில் மத்திய மாகாணம் தவிர மிச்ச எல்லா மாகாணத்தினுடைய ஆளுநர்களும் பதவியிலிருந்து விலகியிருக்கிறார்கள். 3வது முறையாக இலங்கைக்குள்ள ஒரு பெண் பிரதமர் பதவியேற்றிருக்கிறார். அதே மாதிரி அமைச்சு பதவிகள் அடுத்த பொது தேர்தல் நடக்க போது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியான மாற்றங்கள் இலங்கைக்குள்ள அடுத்தடுத்து தான் நடந்து கொண்டே இருக்குது. அதைத்தான் இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். முதல்ல இருந்து என்ன நடந்திருக்கிறத ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். ஸோ அடுத்தடுத்த நாட்டில் வரக்கூடிய அப்டேட்ஸும் அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். அது எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கணுங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன விஷயம் பண்ணுறது டீட்டெயில்டாக முதல்ல இருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரைகாலன். 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியா அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு 3வது தடவையா இலங்கையிட வரலாற்றில் 3வது தடவையா ஒரு பெண்ணொருத்தர் இன்றைக்கு பிரதமராக பதவியேற்றுகிறார். அதாவது தேசிய மக்கள் சக்தியில் இருக்கிற ஹரிணி அமரசூரிய என்ற ஒருத்தர் தான் இலங்கையினுடைய 16வது பிரதமராகவும் 3வது பெண் பிரதமராகவும் இப்போ பதவியேற்றுகிறார். இவர் இந்த அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய கட்சியிலேயே தொடர்ச்சியாக நிறைய இடங்களை பணியாற்றி கொண்டு வந்திருக்கிறார். அதே மாதிரி 2019ஆம் ஆண்டு நடந்த பிரச்சாரத்திலேயே 2019ஆம் ஆண்டு இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலில் அந்த பிரச்சாரம் நடந்த நேரத்திலேயே இவருக்குத்தான் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக வந்தால் பிரதமர் பதவி வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்ததாகவும் அதுக்கேற்ற மாதிரியே இப்போ அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்த ஹரிணி அமரசூரி என்றவருக்கு இன்றைக்கு பிரதமர் பதவி வழங்கப்பட்டிருக்குது. உலகத்திலேயே முதல் தடவையாக ஒரு பெண்ணொருத்தர் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டதும் இலங்கைக்குள்ளதான். ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க 1960ஆம் ஆண்டில் முதலாவது உலகத்தினுடைய பெண் பிரதமராக இலங்கைக்குள்ள தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகு அவரோட மகளான சந்திரிகா குமாரதுங்க அடுத்த பிரதமராக தெரிவு செய்யப்பட்டார். அதுக்கு பிறகு 3வது பிரதமராக ஒரு பெண் பிரதமராக தான் இப்போ இந்த ஹரிணி அமரசூரிய தெரிவு செய்யப்பட்டிருக்கார், இலங்கையினுடைய 16வது பிரதமர். ஸோ இவர் இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவால் உத்தியோகபூர்வமாக பிரதமர் பதவியில் நியமிக்கப்பட்டிருக்கார். இவரோட பதவிக்குள்ள என்னென்ன துறைகள் இப்போ இவருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், 1 நீதித்துறை, கல்வி, தொழில்துறை, வேலைவாய்ப்பு, விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம், சுகாதாரம், முதலீடுகள், இது எல்லாமே இவரோட பதவிகள் தான் வந்திருக்குது. அதே மாதிரி ஜனாதிபதி என்னென்ன துறைகளை தன்னோட என்னென்ன அமைச்சுகளை தன்னோட பதவிகளை வச்சிருக்காருன்னு சொன்னால், முதலாவது நிதித்துறை, சுற்றுலா, பாதுகாப்பு, இது 3மே அவரோட ஜனாதிபதி பதவிகள் இருக்கக்கூடிய அமைச்சுகளாக வாரதாக சொல்லப்படுது. இதை தாண்டி நீதித்துறையும் அவரோட ஜனாதிபதி பதவிகள் தான் வந்ததாக சொல்லப்படுது. ஆனால் இப்போ அது பிரதமரை கொடுக்கப்பட்டிருக்குது. ஜனாதிபதிகளை வரக்கூடிய அமைச்சுகள் உத்தியோகபூர்வமாக இனிமேல் சொல்லப்படலை. ஆனால் இந்த துறைகள் பிரதானமாக அவருக்குள்ள இருக்குமென்னு சொல்லப்படுது. ஆனால் பிரதமரோட இப்போ நான் சொன்ன நீதி, கல்வி எல்லாமே பிரதமரோட பதவிகளை தான் அமைச்சு பதவிகளாக உத்தியோகபூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அது தொடர்பான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும்போது அதே மாதிரி கண்டிப்பாக கூட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இதுதான் முதலாவது இந்த பிரதமராக ஹரிணி அமரசூரிய பதவியேற்று அவரோட அமைச்சு பதவிகளாக இவ்வளவுமே அடுத்ததாக இப்போ எல்லாருமே பெரும்பாலும் எதிர்பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னால், இடைக்கால அமைச்சரவை எப்போ உருவாக்கப்படும், அதில் யார் யார் உள்வாங்கப்பட போறார்கள்னு சொல்லி இந்த ஒரு விஷயம் தான் இப்போ பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல்களின்படி தேசிய மக்கள் சக்தியினுடைய அவர்களுடைய கட்சியிலிருந்து தான் பிரதானமாக 4 பேர், ஜனாதிபதியும் இப்போ இருக்கிற அந்த புதிய பிரதமரும் உட்பட 4 பேர் அந்த புதிய இடைக்கால அமைச்சரவையில் உள்வாங்கப்படுவார்கள் சொல்லியும், அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் வரைக்கும் அந்த அமைச்சரவை விஸ்தரிக்கப்படலாம்னு சொல்லி ஏனைய கட்சிகள் இருந்தும் அமைச்சர்கள் அதுக்குள்ள உள்வாங்கப்படுவார்கள் சொல்லி தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அந்த தேசிய மக்கள் சக்தியால் கட்சியினரால் கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல்களின்படி இந்த விடயங்களும் சொல்லப்படுது. ஆனால் உறுதிப்படுத்தப்பட்டு ஜனாதிபதியால் இப்போ நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணும் வரைக்கும் யாருமே நியமிக்கப்படலை. சில நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த விடயங்கள் வெளிவந்திருக்கலாம். ஸோ இப்போ வரைக்குமே அது தொடர்பான எந்த ஒரு தகவல்களுமே உறுதிப்படுத்தப்பட்ட உத்தியோகபூர்வமான தகவல்கள் இப்போ வரைக்கும் வெளிவரல. அந்த இடைக்கால அமைச்சரவை நியமிக்கப்பட்டால் தான் அதுக்கு பிறகு நாடாளுமன்றம் கலைக்கப்படும். நாடாளுமன்றம் கலைச்சா பொது தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும். ஸோ பொது தேர்தல் தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவால் சொல்லப்பட்ட விடயம் என்னென்னு சொன்னால், பொது தேர்தலுக்கான சகல ஆயத்தங்களும் தேர்தல்கள் ஆணைக்குழு அவர்களுடைய தரப்பிலிருந்து எல்லாமே ஆயத்தமாக தான் இருந்து கொண்டிருக்குது. ஆனால் ஜனாதிபதியால் இப்போ வரைக்குமே எந்த விதமான ஒரு தகவல்களோ கட்டளைகளோ தங்களுக்கு வரையில் என்ற மாதிரி அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கார்கள். ஸோ இந்த அமைச்சரவை நியமிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அதுக்கான செயல்பாடுகள் அடுத்தடுத்து நடக்கும். அது தொடர்பான உத்தியோகபூர்வமான தகவல் வரும்போது கண்டிப்பாக அதே மாதிரி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இதுதான் இப்போ வரைக்கும் இந்த இடைக்கால அமைச்சரவை தொடர்பாக வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்கள்.
அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இதெல்லாமே இந்த புதிய திட்டங்கள் ஒரு பக்கமாக போய்கொண்டிருக்கும் போது ஏற்கனவே இந்த பதவிகளில் இருந்த அமைச்சர்கள், ஆளுநர்கள், அதே மாதிரி சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கார்களானே, அவர்கள் வந்து பதவி விலகிறார்கள். பதவி விலகிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நாட்டை விட்டு தப்பியும் போய் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நிறைய பேர் போனதாகவும் சொல்லப்படுது. அடுத்த கட்டமாகவும் நிறைய பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறபடியா இப்போ அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பை வந்து அங்கே கொடுங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னதாகவும், அதுக்கேற்ற மாதிரி தீவிரமான பாதுகாப்பு வந்து இப்போ கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கொடுக்கப்பட்டிருக்காத ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. அதுக்குள்ளேயும் இப்படி இந்த பதவி விலகினதுக்கு பிறகு வெளிநாடு போகிறதுக்காக கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு போன ஒரு சில அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய குடிவரவு திணைக்களத்தால், இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸால் வந்து திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் ஒரு விடயம் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு, ஏன்னு சொன்னால் எல்லாமே ஊழல் செய்தவர்கள், அதே மாதிரி சட்டவிரோதமான செயற்பாடுகளில் அரசியலிருந்து செய்தவர்கள்னு சொல்லி இவர்களுக்கான தண்டனையை நான் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக கொடுப்பேன்னு சொல்லி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கு பயந்து தான் இவர்கள் எல்லாருமே நாட்டை விட்டு தப்பி ஓடுறார்கள்னு சொல்லியும் ஒரு பக்கமாக செய்திகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அவர்களுக்கான கண்டிப்பாக அதுக்கான ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டால் தான் அந்த அடித்த காசு எல்லாமே வெளியே வரும். அது அடித்த காசை வெளியே கொண்டு வந்தால் தான் நாட்டை திரும்பவுமே கொண்டு போகலாம். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக அவர்கள் நாட்டுக்குள்ளே இருந்தே ஆகணும். ஸோ அதுக்காக தான் இப்போ இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு போடப்பட்டிருக்கிறதாகவும் சில செய்திகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்ததாக வந்து நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இலங்கையினுடைய 9 மாகாணங்கள் இருக்கக்கூடிய ஆளுநர்கள், மத்திய மாகாணம் தவிர மிச்ச எல்லா மாகாணத்தினுடைய ஆளுநர்களும் இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய செய்திகளினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது எல்லாருமே பதவி விலகிறார்கள். அதாவது முதலாவதாக வந்து மேல் மாகாணத்துடைய ஆளுநர் பதவி விலகியிருந்தார். அதை தொடர்ந்து வட மாகாணம், கிழக்கு மாகாணம், வடமேல் மாகாணம், வடமத்திய, சப்ரகமுவா, ஊவா, தென் இவ்வளவு மாகாணங்கள் இருக்கக்கூடிய ஆளுநர்களும் இப்போ வரைக்கும் பதவி விலகிறார்கள். கடைசியாக மத்திய மாகாணத்தினுடைய ஆளுநருடைய பதவி மட்டும்தான் இப்போ வரைக்கும் உத்தியோகபூர்வமான செய்திகள் வந்து வெளிவரல. சிலர் அதுவும் வந்து இப்போ நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் போதும் ஒருவேளை வந்திருக்கலாம். அவ்வளோ வேகமாக நடந்துட்டு இருக்குது. அடுத்தடுத்த நியூஸும் இப்போ நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னால், இது அப்லோட் பண்ணதுக்கு பிறகு போய் பார்க்கும்போது இன்னும் நிறைய ஹொட்டான நியூஸ் வந்து வெளியில் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பயங்கர ஃபாஸ்ட்டான நிறைய மாற்றங்கள் தான் இப்போ இங்குள்ள நடந்து கொண்டிருக்குது. அது எல்லா 5 வருஷத்துக்கு ஒரு நடக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தலையும் வளமதான். அந்த 5 வருஷம் நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் அந்த ஜனாதிபதி தேர்தலில் புதுசாக இன்னொருத்தர் தெரிவு செய்யப்பட்டுட்டாருன்னு சொன்னால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். ஆனால் இந்த தேர்தல் வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது. முதலாக ஒரு இடதுசாரி ஜனாதிபதி ஒருத்தர் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கார். ஸோ இவரோட கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாமே வேறு விதமாக இருக்கிறபடியா இன்னும் அந்த பதவி விலகக்கூடிய எண்ணிக்கையும் ஊழல்வாதிகளும் நாட்டை விட்டு ஓடுற எண்ணிக்கையும் வந்து அதிகமாகவே இருந்து கொண்டிருக்குது. அவ்வளோ பெரிய ராஜபக்சக்களுடைய சாம்ராஜ்யமே இப்போ சரிக்கப்பட்டிருக்குதுண்டா ஜோதிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய சம்பவங்கள் எல்லாம் இனிமேல் நாட்டுக்குள்ளே நடக்கும்னு சொல்லி இந்த ஊழல்வாதிகளுக்கு சொல்கிறேன். அது தொடர்பான அந்த விஷயங்களில் தவறு செய்யக்கூடியவர்களுக்கு வந்து இனிமேல் கொஞ்சம் பயணிக்கிறது வந்து கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஓகே, அதே மாதிரி நான் நேற்று லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணின வீடியோவில் வந்து ஒரு சிலர் வந்து அந்த வீடியோ வந்து சில பேர் தப்பாக புரிஞ்சு கொடுத்தீங்க. அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னு சொன்னால், எதிர்வரக்கூடிய இந்த பொது தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கக்கூடியவர்கள்லாம், அந்த ஆசனங்களை பெறக்கூடியவர்கள்லாம் அங்கே வந்து பாராளுமன்றத்தில் பிரதானமாக இருப்பார்கள். ஸோ அவர்கள் ஒரு கட்சிக்காரர்களாகவும் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வந்து இன்னொரு கட்சியாகவும் இருக்கும்போது, ஏன்னு சொன்னால் ஏற்கனவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, அதே மாதிரி ஐக்கிய தேசிய கட்சி இவர்கள் எல்லாமே வந்து நாங்கள் தேசிய மக்கள் சக்தியோடு இணைஞ்சு பணியாற்ற மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதனால தான் சிலவில் 2 எதிரெது தரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளாக வந்து இவர்கள் இருக்கலாம்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்குது. அந்த விஷயத்தை தான் நான் அந்த வீடியோ வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து ஒரு சிலருக்கு தவறாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை தான் நான் இந்த வீடியோவில் வந்து திருத்திக் கொள்கிறேன். ஸோ மறுபடியும் அந்த வீடியோவை வடிவாக பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவாக புரியும், விளங்காதவர்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஓகே, இவ்வளவு தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய இந்த இலங்கைக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற அப்டேட்ஸாக இருந்து கொண்டிருக்குது. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும்போதும் கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே கூட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். என்ன நடந்தாலும் நாடு மறுபடியும் நல்ல ஒரு நிலைமைக்கு, பொருளாதாரம் நல்ல ஒரு நிலைமைக்கு, எங்களோட எதிர்காலம் நல்லா வந்தாலே அதுவே போதும். அதுதான் நான் ஆரம்பத்திலேருந்து எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிக் கொண்டிருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம், அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். பார்க்கலாம் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் அது எல்லாத்தையுமே செய்வாரான்னு சொல்லி அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இருந்து நாங்கள் பார்க்க முடியும். ஓகே, இதான் விஷயம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்ல சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.